மயிலுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நம்ம கொண்டாடல அப்படி சொல்லிட்டு மயிலோட அப்பா அம்மா வந்து பேசுறாங்க. உடனே வந்து கோமதி வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே நம்ம பண்ணலாம். 3 பேருக்குமே சேர்த்து நம்ம வந்து தாலி பிரிச்சு கோக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மயிலோட அம்மா வந்துட்டு எங்க என் பொண்ணுக்கு செய்றதுக்கு நாங்க அப்பா அம்மா இருக்கோம். அவங்களுக்கு இல்ல அப்படின்னு வந்து குத்தி காட்டுறாங்க. நாங்க 3 பேருக்குமே நாங்க அப்பா அம்மாவா நின்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாரி 3 மருமகளுக்கும் வந்து 3 பவுண்ட்ல செயின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு நிம்மதியாயிடுச்சு. ஆனாலும் வாயாலே வடை சுட்டுட்டே இருக்காங்க. மயில் ஆனா நல்ல பொண்ணு தான். இவங்க அப்பா அம்மா தான் ஏத்தி விட்டு அந்த பொண்ணு அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு அவங்க அக்கா வந்துடுறாங்க. அதாவது வந்து கதிரோட அக்கா வந்துட்டு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அரசி வந்து சாப்பிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ராஜுவோட அண்ணன் வந்துட்டு இந்த அரசிக்கிட்ட வந்து ரூட் போடுறாரு. சிக்னல் குடுக்குறாரு. பேச ட்ரை பண்ணுறாரு. அதை வந்து ராஜி பார்த்துட்டு அரசி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை போடுறாங்க. நான் ஏதோ பண்ணுறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அண்ணன் வந்து ராஜியை வந்து அடிக்க போயிடுறாங்க. அடிக்க போனோடனே அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னடா அடிப்பே நீ அடுறான்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க. அதோட வந்து இந்த ப்ரோமோ வந்து இன்னைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஒருவேளை ராஜுவோட அண்ணன் தான் அரசிக்கு ஜோடியாக வச்சிருக்காங்களோ. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான் வந்து போக போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். நிஜமாலுமே மயில் வந்து இன்னசென்ட்டா இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.